ஓம் சரவண பவ. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஒரே ஒரு துதியை மனமுருகிச் சொன்னால் முருகப்பெருமான் அருள் செய்வார் என்று நம் முன்னோர்கள் நம்பினர். அந்த அற்புத சக்தி கொண்ட முருகக் கடவுள் துதி என்ன? அதை ஏன் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும்? இன்று அதன் பின்னால் இருக்கும் அற்புதத்தையும் மகிமையையும் தெரிந்து கொள்வோம். இந்து இன்ஃபினிட்டி சேனல் மூலமாக தெரிந்து கொள்வோம். வாருங்கள். வாங்க நண்பர்களே, நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறதான திருப்புகழுடைய முதல் பாடலான முருகக் கடவுளுடைய துதியை பார்க்க போகிறோம். அவருடைய முக்கியமான பாடல்களில் மிக மிக முக்கியமானது முருகப்பெருமானுடைய திருப்புகழ் தான். அந்த திருப்புகழுடைய மூலமும் உரையும் பற்றி நம்ம பின்னாடி வர வீடியோக்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலமும் உரையும் சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோக்களாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முருகக் கடவுளுடைய துதியை பார்க்க போகிறோம். வேலும் மயிலுடைய துணையுடன் நம்ம முருகக் கடவுளுடைய துதியை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியவர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று உருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதித்த முகம் ஒன்றே, வள்ளியை மனப்புறன வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீர் அருள் வேண்டும், ஆதி அமராவதி அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்யுள் வடிவை நம்ம இப்போ விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைனுக்கான விளக்கம் பார்க்கலாம். ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே அப்படின்ற வரிக்கான அர்த்தம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண் மயிலில் ஏறி திருவிளையாடல் செய்யும் திருமுகம் ஒன்று. பகவானுடைய 6 முகத்தில் முதல் முகமான ஒரு முகம்தான் ஆண்மயில் மேலே ஏறி திருவிளையாட செய்யக்கூடிய அந்த திருமுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லைன் என்னென்னா, ஏறு மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே அப்படின்ட்டு. ரெண்டாவது லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. ஈசன் சிவபெருமான் இருக்காருல்ல, அவருடைய அறிவு மொழியை போதிக்கும் திருமுகம் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் சிவபெருமானுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அறிவு மொழி கொண்ட அவருக்கு போதனை சொல்லிக்கூடிய ஒரு திருமுகம் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. பகவானுடைய 2வது முகத்தை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா 3வது லைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூறும் அடியவர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. கூறும் அடியவர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே அப்படின்னா, தன் திருநாமங்கள் கூறும் அடியவர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று அப்படின்றதுக்கான நாமத்துடைய விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தன் திருநாமங்களை கூறி புகழும் அடியவர்களின் வினைகள் அனைத்தையும் தீர்க்கும் திருமுகம் ஒன்று. தன்கிட்ட நல்ல முறையில் வேண்டி பிரார்த்தித்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிற ஒரு பொருள் கேட்குறவங்கக்கிட்ட பகவான் அள்ளி கொடுக்குற ஒரு திருமுகம் ஒன்று இருக்குது. அதையே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது 4வது முகமான குன்று உருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. குன்று மேலே நின்று அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அருள் புரிகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளரஞ்ச மலையினை 7 கிரியை ஊடுருவி செல்லும்படி வேலை ஏவி நின்ற திருமுகம் ஒன்று. அதாவது என்னன்னா, குன்று உருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று அப்படின்னா, அனைத்து மலைகளையும் ஒரே ஒரு அவருடைய அந்த அம்பால் ஊடுருவி சென்று எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு அவங்களுக்கு தேவையானது எல்லாம் கொடுக்கக்கூடிய அத்தனை வலிமை பெற்ற அந்த திருமுகம் எல்லா செல்லும்படி வேலை ஏவி நின்ற திருமுகம் ஒன்று. அத்தனை சக்தி படைத்த அந்த பெருமானை நாங்கள் வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமுகத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்ததான இருக்கிற இன்னொரு திருமுகம் என்னன்ட்டு பார்க்கலாம். 5வது திருமுகமான மாறுபடு சூரரை வதித்த முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதித்த முகம் ஒன்று அப்படின்னா, பகை கொண்ட சூரபத்ரை கொள்வித்த திருமுகன் ஒன்று. அதாவது
வீரபத்ரன் மாதிரி இருக்கிற அனைத்து தீய சக்திகள் கொண்ட உள்ளங்கள்லாம் வந்து பகை கொண்ட உள்ளங்கள்லாம் வந்து கொன்று குவிக்கிற ஒரு முகம் திருமுகம் கொன்ற எம்பெருமான் உடைய முகம் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இறுதியான என்ன முகம் இருக்குன்னா 6வது முகமான வள்ளியை மனம் புரண வந்த முகம் ஒன்றே. அதாவது வள்ளியை வந்து திருமணம் செய்வதற்காக வந்த திருமுகனுடைய முக பாவனைகள் வந்து ஒன்று. அதாவது 6வது முகமான வள்ளியை திருமணம் செய்வதற்காக வந்த திருமுகம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை திருமணம் செய்வதற்காக வந்த திருமுகம் ஒன்று அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் அவருடைய 6 முகங்களையும் அற்புதமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 முகமான பொருள் நீர் அருள் வேண்டும் ஆதி அமராவதி அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னா, இங்ஞனம் நீ 6 முகங்களை கொண்ட இரகசிய பொருளை எனக்கு இன்னதென அருள் வேண்டும், எனக்கு என்னென்ன மாதிரி அருள்கள் வேண்டும், என்னோடய வாழ்க்கையில் நான் சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரார்த்தனைகளெல்லாம் பின்னர் சொல்லி வேண்டிக்கிட்டு தேவர்கள் ஊரான ஆதி அமராவதியில் அமர்ந்து அருளும் பெருமாளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை புகழ்ந்து பாராட்டி பாடல் வந்து பாடியிருக்காங்க. என்னென்னா 6 முகங்கள் என்னென்ன எப்படிலாம் வடிவில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவர் எந்த ஊரில் எப்படி அமர்ந்திருக்காரு, அவர் யாருடைய மகன் அப்படின்றத பற்றி சொல்லி மிகச்சிறப்பாக முருகனுடைய கடவுள் துதியை வந்து பாடி சிறப்பாக முடிச்சிருக்காங்க. இதன் மூலம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கடவுளுடைய 6 முகங்களையும் நம்ம போற்றி வணங்கி தினமும் இந்த பாராயணம் செஞ்சுட்டு வந்தோன்னா நம் மனதில் இருக்க தூய்மையான ஒரு எண்ணங்கள் வந்து வளரும். தீய சக்திகள் துர்புத்திகள் அந்த மாதிரி இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகும். தினமும் வந்து நம்ம கடவுளுடைய முருகன் துதியை வந்து அவருடைய மனசார வேண்டி நம்ம வந்து பிரார்த்திக்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை இன்னொரு முறை பார்க்கலாம். ஏறும் மயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியவர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று உருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புரண வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீர் அருள் வேண்டும் ஆதி அமராவதி அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு எம்பிரானை வந்து ரொம்ப சிறப்பாக அழகாக வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை என்றைக்குமே நம்ம தினமும் பாடி நம்மளுடைய மனதில் இருக்கிற நல்ல ஒரு எண்ணங்களை வந்து வளர்த்து கடவுளுடைய பாதத்தை வந்து வணங்கி நம்ம வந்து சிறப்பாக வாழ்க்கையில் முன்னேறவும். உங்களுக்கு முருகக்கடவுளுடைய அருளும் அவருடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களுக்கு இன்னமும் முருகப்பெருமானை பற்றி இன்னும் சிறப்பான நூல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இந்து இன்ஃபினிட்டி சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்புகழும் அந்த திருப்புகளுடைய மூலமும் உரையையும் பற்றி மிக எளிமையான தமிழுடைய விளக்கத்தோடு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.